பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாலே பரபரப்பு தான். அதுவும் சும்மாவா, உலகக்கோப்பைனா இன்னும் பரபரப்பாக இருக்கும். 50 ஓவர் உலகக்கோப்பையை காட்டியும் 20 ஓவர்னா சிந்திக்க கூட நேரம் இருக்காது. அவ்வளவு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒன்று தான் T20 வேர்ல்டு கப். அதுலேயும் இந்தியா பாகிஸ்தான் மோதுறது வேறு லெவலாக இருக்குங்க. நம்ம உஸ்மான் தாரிக் இப்போ இவரை பற்றி தான் பேசும் பொருளாக இருக்குது. அவர் பவுலிங் ஆக்ஷன் முறை சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு நம்ம டீம்லேயே ரியான் பராக், சுரேஷ் ரெய்னா இந்த மாதிரி பவுலர்லாம் அதே ஆக்ஷனில் தான் போடுவாங்க கிட்டத்தட்ட. ஏன் மலிங்கா போடுற ஆக்ஷனே கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இருக்கும். நம்ம அஸ்வின் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி போடுவார். மலிங்காவையும் அஸ்வினையும் கலந்து உஸ்மான் தாரிக் போடுறாரு. அதனால் அவரை பற்றி பேசுகிறத நிப்பாட்டிட்டு அவரை எப்படி விளையாடணும்னு அவரை ஒரு பவுலராக மதிக்கணும். அதாவது அவர் அறிமுக பவுலர், அதனால் கொஞ்சம் கவனமாக ஆடணும். அவர் இன்னும் பெரிய லெவலில் இன்னும் சாதிக்கலை. அதனால் தைரியமாக ஆடலாம். அறிமுக பவுலராக இருந்தாலும் அவரை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதே சமயங்களில் அவர் அறிமுக பவுலர் தான், பயம் தேவையில்லை. அவர் இன்னும் சாதிக்கவே இல்லை, இப்போ தான் சாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவரோட பவுலிங் ஆக்ஷன் காரணமாக. அதனால் அவரை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணாமல் இந்தியா நார்மல் கிரிக்கெட் விளாண்டா போதும். வெறும் 4 ஓவர், ஜஸ்ட் 4 ஓவர். நம்மளுக்கு வருண் சக்கரவர்த்தி, பும்ரா 8 ஓவர் போடுவாங்க. அவர் வெறும் 4 ஓவர் தான். அந்த 4 ஓவரை ஒரு 25 ரன்னு 20 ரன்னு. விக்கெட்டை பற்றி கவலையே படக்கூடாதுங்க. T20 வேர்ல்டு கப்புங்க இது. அதனால் 4 ஓவரில் 2 விக்கெட் போனாலும் பிரச்சனை இல்லை. அவரை அடித்து ஆட பார்க்கணும். எப்பயும் பெருசாக அவரை இமேஜின் பண்ணாமல் நார்மல் கிரிக்கெட் விளாண்டாலே இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இது நமக்கு லீக் போட்டி, அது நமக்கு இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும். அதனால் அவரை எப்படி ஆடுறதுன்னு பார்த்து ஆடிக்கலாம். அதுக்கப்புறம் நாக் அவுட் ஸ்டேஜில் அவரை ஈஸியாக ஆடிடலாம். வாழ்த்துக்கள் இந்திய அணிகளுக்கு பாகிஸ்தானை வீழ்த்த.